வாழை மரத்தில் வாழைத்தாரோடு இருக்குது. கோழியெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். காற்று இன்றைக்கி ஓவராக இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து வந்தீங்கனாலே என் ஒய்ஃபுக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நாக்கு அப்படி அப்படின்னு துருத்துறாப்லே. இது என்னென்னு எனக்கும் தெரியலங்க. பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம், நம்ம தான் நாங்கள் தங்கிடுவோம். ஹெல்மெட்டு போட்டுட்டு இதில் சைக்கிளிங் பண்ணுவாங்க. கண்ணு செக் பண்ணுற இடமா மண்டையை கொண்டு கொடுத்து ஒரு மாதிரியா கழிச்செறிஞ்சிட்டான். அதை திரையரங்கம் வச்சுருக்காங்க. பெட்ரோல் பம்பு பொட்டோட்டோ கிரேவின்னு சொல்லி இதை கொண்டாந்து சட்டி மாரி விளையாத கொண்டாந்து வச்சுருக்காங்க. இவர் தான் வந்து நியூசிலாண்டோட இளையராஜா. தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் பிரகாஷ் நடராஜன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாண்டில் நான் தங்கியிருக்க ஏரியா எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் நான் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டு. அப்படியே என்னோட ஏரியா வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட பிரகாஷ் நடராஜங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட இன்ஸ்டா பேஜையும் வந்து பிரகாஷ் நடராஜங்கிற பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ப்ரீவியஸாகவே என்னோட அக்காமடேஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே இதை காட்டியிருப்பேன். காற்று இன்றைக்கி ஓவராக இருக்குது. டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக 12 தான் இருக்குது. மைக்கு சரியாக கேட்குதான்னு தெரியல. நம்ம கிளட்டியே வச்சுக்குவோம், ஏன் அது வந்து ஆடியோ பிரச்சனையாகும். நம்ம இந்த சைடும் போகலாம், இந்த சைடும் போகலாம் என்னோடய ஏரியாவில். நம்ம சரி வாங்க இந்த பக்கத்து ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்து போவோம். சரி வாங்க இந்த பக்கத்து போய் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். எங்கள் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டு சந்தை. யாராவது வந்தாங்கன்னா அப்படியே வந்து யூட்டர்ன் அடித்து இதில் வந்து திருப்பி தான் போவாங்க. இது வந்து என்ன இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லோ லைன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த எல்லோ லைனில் வந்து கார் நிப்பாட்டக்கூடாது. எல்லோ லைனுக்கு அங்கிட்டு தான் நீங்கள் வந்து கார் நிப்பாட்டணும். புதுசாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா எல்லோ லைனில் நிப்பாட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் விழுவும். இங்கே இந்த கார்லாம் கிடக்குது பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கார்லாம் பார்க் பண்ண முடியாது. ஒரு கார் தான் பார்க் பண்ணலாம். அவங்க மேலே வாடகைக்கு இருக்கிறதுனால சில காரை வந்து ஸ்ட்ரீட்லேயே விட்ருவாங்க. ஸ்ட்ரீட்டில் விட்றது பாதுகாப்பான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் அன்சேஃப் தான். அதை அவங்கவுங்க பார்த்துக்கிட வேண்டியதான். சரி கொடு பாப்பா, நீ வச்சுட்டு தள்ள முடியாது, நான் தள்ளுறேன். இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல எங்களை அழைச்சிட்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொண்டாந்து எங்களை வந்து இறக்கி விட்டார். எனக்கு ஆக்சுவலாக நியூசிலாண்டு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரோடெல்லாம் அன்ஈவனாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து காரில் போகிறப்ப நமக்கு தெரியாது. இப்போ நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ தள்ளிக்கிட்டு ஏறேன், அப்படி இப்படி தான் இருக்குது இந்த ரோடு. இந்த வீட்டில எல்லாம் ஆள் இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த காரை வச்சுட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஆளெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப ரேரு தாங்க நம்ம இந்த மாதிரி நடந்து போய் ஆளை பார்க்குறங்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு தான். எங்கேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த எல்லோ லைனுங்கிறது இல்லை பாருங்கள். அதே மாதிரி யாரோட என்ட்ரன்ஸ், அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயும் நம்ம வந்து கார் நிப்பாட்டக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அப்பார்ட்மெண்ட்டு, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து வந்தீங்கனாலே இந்த சிக்னல்ஸ் வந்துடும். சிக்னலுக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கடை இருக்குது. நம்ம இந்தியன்ஸ் கடை தான் அது. கடையை நல்லா பார்த்துங்க. இதில் ஒரு காமெடியான விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு எனக்காக வேலை தர்றங்கிற பேரில் இவங்க சிவியை கொண்டு கொடுத்துட்டு இதில் இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. இவர் கடைக்காரர் என்னென்னா ஹிந்தியில் பேசியிருக்காப்புல. என் ஒய்ஃபுக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இது வந்து சொன்னாப்புல அவன் ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா. இந்த காமெடியாக தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். இது சிரிப்பு வருதா வரலையான்னு தெரியல. அந்த டயத்தில் அவங்களுக்கு பல்ப் வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் இதோட ஆப்போசிட்டில் காட்டுப்பா, அந்த நோ எக்ஸிட்னு ஒரு போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்த பார்த்துடுங்க. நான் ஆக்சுவலாக இந்த சிக்னல்கிட்ட வந்து நிற்கிறேன். விடிய காலம் வந்து 3:30 மணி, நான் நைட் ஷிஃப்ட் தானே பார்க்குறேன். 3:30 மணிக்கு வர்றேன். வந்துட்டு இந்த இடத்துல வளையும் பொழுது அந்த நோ எக்ஸிட்கிட்ட ஒருத்தன் வந்து சட்டை போடல, ஃபேண்ட்டு மட்டும் போட்டிருக்கான். ஃபேண்ட்டை போட்டுட்டு நாக்கு அப்படின்னு துருத்துறாப்புல என்னைய பார்த்து. எதுக்குடா துருத்துறான் அப்படின்ட்டு நான் அப்படியே ஸ்லோ பண்ணியே போயிட்டுருக்கேன். தண்ணி போட்டிருப்பான் போல, தண்ணி போட்டு குடும்ப பிரச்சனை போல். நான் இன்ன வரைக்கும் ஆனால் இந்த கடைக்கு போனதில்லை சாப்பிட. இப்போ இந்த கடையில் நானே நினச்சாலும் சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் வந்து நாங்கள் யாருமே வந்து அசைவம் சாப்பிட மாட்டோம். இது நான் மட்டும் கிடையாது, எங்கள் ஊரில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. 1 மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சிக்னலில் கார் மட்டும்தான் இங்கே நிற்கணுமான்னு இல்லை, நம்மளுமே நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்ம சிக்னலை கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சிக்னல் ரெட்டு காட்டுது பார்த்தீங்களா, அது வரையும் நம்ம நின்று தான் ஆகணும். அங்கே க்ரீன் காட்டினா தான் நம்ம மாறணும். இந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டு வந்து திரும்புகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரைட்டு திரும்பணும் அப்படின்னா இதில் கரெக்டாக ஏறி இங்கே வந்துடணும். நீங்கள் அந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். ரைட்டு திரும்புகிறவங்களாம் இந்த இடத்துல நிற்கணும். நேராக போகிறவங்க அந்த லேனில் போயிடுவாங்க, லெஃப்ட்டு போகிறவங்க அந்த லேனில் போயிடுவாங்க. அங்கே பாருங்கள், அந்த கார் சென்டராக நிற்கிது பாருங்கள். ஆனால் அது ரைட் எடுக்கிறதுக்காக நிற்கும். இங்கிட்டும் அங்கிட்டும் போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க. டிராஃபிக் ஆகாமல் நீட்டாக ரைட் டேர்ன் பண்ணுறவங்க ஈஸியாக டேர்ன் பண்ணிக்கலாம். இது என்னப்பா போட்டிருக்குது, இது நம்ம வந்ததே இல்லையே, ஏதோ புதுசாக இருக்க வீடா என்னது, இது என்னென்னு எனக்கும் தெரியலங்க. இது நியூசிலாண்டில் இப்போ நான் இருக்க ஏரியா தான் நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க, இதுதான் பஸ் ஸ்டாப்பு. ஆல்ரெடியே பார்த்துட்டீங்க, பஸ்ஸை பற்றி விளாக் போட்டிருப்பேன். அதுலேயே ஆல்ரெடியே நான் எல்லாம் சொல்லிட்டேன். குப்பை தொட்டியே எத்தனை விதமாக அவங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு குப்பையும் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து என்னென்ன குப்பையை எதில் போடணுமோ அதில் போடணும். பஸ் ஸ்டாப்புக்கு அழகாக உட்கார்ற மாதிரி ஒன்று இருக்குது. சரி வாங்க, நம்ம தெருவுலேருந்து இப்போ நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். சற்று நேரம் உட்காந்துட்டு போவோம். அவிரா என்னடா உட்காந்துட்டா, பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். நம்ம என்ன என்ஜாய் பண்ணுறேன். இந்த கார்னரில் ஒரு ஷாப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான். இதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு பஸ் ஸ்டாப் தெரியுது பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நம்பர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பஸ்ஸெல்லாம் இங்கே வரும். இதுக்கப்புறம் மேப்பும் போட்டிருப்பாங்க எந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்ட்டு. இதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக ஆல்ரெடி வீடியோவில் பேசிட்டதுனால ரொம்ப பேசிக்க வேண்டியதில்லை. அந்த ஏரியாவில் முதல்ல வந்து இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமான்னு கேட்டேன்ல, இப்போ அந்த சைடு போவோம். இப்போ என்னோடய தெருவில் இப்போ நான் ஒரு பகுதியை வந்து இப்போ காமிச்சிட்டேன்.
வீடியோ எடுப்போம்னு இன்றைக்கி வந்தோம்னா இன்றைக்கி தான் மழை பெய்யுது. அந்த கவாப்பில் ஒதுங்கி உட்காந்துருந்தோம் பாருங்கள். 15 நிமிஷம் மழை பெஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் அப்படியே எப்படி வெயில் அடிக்குதுன்னு. டக்குன்னு அப்படியே கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ போகிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினா இறங்குறப்ப எவ்வளோ ஈஸியாக இறங்குறேன்னு. ஏன்னா இப்போ ஸ்லோப். இங்கே பார்த்தீங்களா மழை பெஞ்சு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த சைடு போகிறோம். அதுக்கு முன்னாடி பாப்பா இதில் உட்கார மாட்டேங்கிறாப்புல. கொண்ட வீட்டில் விட்டுட்டு வேறு செட்டிங்கில் வந்துடுவோம். இந்த பக்கெட் நம்ம பார்த்துட்டோம். சரி வாங்க இந்த பக்கெட் பார்ப்போம். இது பார்த்துட்டிங்கன்னா சைக்கிள் பாதை. சைக்கிளும் போகலாம், நடந்தும் போகலாம். வந்து நம்ம வேறு எதுவும் சாகசம்லாம் அதில் பண்ண முடியாது. வீட்டு மனைக்கெல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. சென்னைக்கு இல்லை அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் பார்த்தீங்க. என் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா இங்கிட்டு இறங்குனீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் தான். ரயில்வே லைனை கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம். ஏரியாவில் வந்து ஸ்கூலுமே இருக்குது. இப்போ இவங்க ஸ்கூல் போகிற ஸ்டேஜில் இல்லை. இன்கேஸ் இவங்க ஸ்கூல் போகிற ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ தான். காட்டுறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எங்கேயுமே கிடையாது. நம்ம வீட்டுக்கிட்டே உள்ளது தான். அப்படியே பார்த்து வா. அந்த P5 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. 5 மினிட்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து பார்க் பண்ணணும். அதாவது வந்து பிக்கப் ட்ராப் மாரி கிராஸ் பண்ணிடுவோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கூலு தான். 5 மாத குழந்தை 4 மாத குழந்தை எல்லாம் கூட டேக்கர்லேயே விட்றாங்களாம். எனக்கெல்லாம் எப்படா விட்றங்கிற மாதிரி மனசே இல்லை. அந்த சைடு தான் நம்ம போகிறோம். இப்போ பாருங்கள் நான் அங்கே இருந்தால் வந்தேன். அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் தெரியுது. அங்கே தான் நாங்கள் தங்கிடுவோம். இந்த பாருங்கள் ட்ரெயின் கரெக்டாக இப்போ வருது. வீடெல்லாம் வந்து வாடகைக்கு விட்ருக்காங்களா இல்லை யாரும் சொந்த வீடா எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் வரீங்க. நீங்கள் அதிக பேர் இங்கே யாரையும் வந்து நடந்து கிடந்து யாரையும் நீங்கள் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரேரு தான். நீங்கள் ஆக்லாண்டு உள்ளே போனீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா க்ரௌடாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி வந்து நம்ம தங்கியிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்லாம் இருக்கும் அப்படின்னா மக்களை பார்க்குறதுலாம் ரொம்ப ரேர் தான். பெடஸ்ட்ரியனில் கிராஸ் பண்ணுறனாலே எல்லா காருமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நின்றோம். நிறைய கார் நிற்கிது பார்த்தீங்களா. இதுவுமே எல்லாமே ஸ்ட்ரீட் பார்க்கிங்கில் தான் போட்டிருக்காங்க. அந்த வீடெல்லாம் வந்து நான் ஆளை பார்த்ததே கிடையாது. இதுதான் நான் தங்கியிருக்க இடத்தோட ஸ்கூலு. இப்போ பாருங்கள் நம்ம பெடஸ்ட்ரியனில் கிராஸ் பண்ணுறாங்க. அவங்க ஓட்டுறவங்க ரொம்ப வயசானவங்க தான் இங்கே கார் ஓட்டுறாங்க. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க நின்றுட்டு போகிறாங்க பாருங்கள். அவங்க கிரவுண்டில் எப்படி வந்து ஸ்லோப்பாக ஏற்ற இறக்கத்தோடு போட்டு அந்த ரோடு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது எதுக்காகனா இங்கே உள்ள சின்ன பசங்கள்லாம் அப்படியே ஹெல்மெட்டு போட்டுட்டு இதில் சைக்கிளிங் பண்ணுவாங்க. அழகாக பயிற்சி பண்ணுவாங்க. அதாவது ஸ்கூல்லே அந்த வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கிறது எனக்கு ரொம்ப வேப்பாக இருந்துச்சு. இவன் இந்த தனுஷ் படத்தில் மரியானில் வந்து கடற்கரையை பார்த்தோன்னா ஆங்கிற மாதிரி தங்கியிருக்க ஏரியாவோட கடைத்தெருவுகள். இங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கேயுமே பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அந்த சைடுமே ஒரு பஸ் ஸ்டாப் பார்த்தீங்க. அப்புறம் இந்த சென்ட்ராப்பில் வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்க. இது எல்லாமே வந்து நான் ஆக்லாண்டு சிட்டிக்குள்ளே வர்றதுனால தான் இவ்வளோ பஸ் ஸ்டாப்பு மெட்ரோ ஸ்டேஷன்லாம் நம்ம பார்க்குறோம். இதே வந்து நீங்கள் அவுட்டரில் போயிட்டீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பார்க்க முடியாது. இதில் எனக்கு என்ன வசதி வாய்ப்பாக போயிட்டுன்னா இவங்க என்னட்டு குழந்தைய விட்டுட்டு அவங்க காலேஜ் போயிடுவாங்க. ஃபோன் அடிச்சிடுவாங்க, பாப்பா கொஞ்சம் அழுகுற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பஸ்ஸு காட்டுதோ இந்த ஸ்டாப்பு காட்டுதுன்னா டக்குன்னு இதில் ஏறிக்கிட்டு ஓடியாந்துருவாங்க. அதில் நான் ஏதோ படத்தில் வர மாதிரி தான் மாறி மாறி அங்கிட்டு இங்கிட்டு ஏறி வந்துகிட்டு இருப்பாப்புல. இந்த இடத்துல வந்து அக்காமடேஷனை பிடிச்சி கொடுத்தாரு பார்த்தீங்களா முதன்னு. அவருக்கு இந்த இடத்துல ரொம்பவே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ரோடையும் கிராஸ் பண்ணிடலாம். நீங்கள் கடைத்தெருவெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊர் மாரி ஃபேன்சியாக ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சு டிசைன் பண்ணணும், அதாவது விளம்பரப்படுத்துறதுல அவங்க காசு செலவு பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது பாருங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு கண்ணு செக் பண்ணுற இடமா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வந்து ஒரு முடி வெட்டுற இடம். முதல்ல விவரம் தெரியாமல் இதில் போய் மண்டையை கொண்ட கொடுத்து அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரியாக கழிச்செறிஞ்சிட்டான். அதுலேருந்து நான் போகிறதே இல்லை. இது ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டு. இதில் தான் வந்து நான் வந்த புதுசில் வந்து மெட்ரோ கார்டை இங்கே தான் வாங்கினேன். ஏடிஎம்மு. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நியூசிலாண்டில் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இவங்க வந்து முழுக்க பார்த்திங்கன்னா இயற்கைக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் வந்து இப்போ கடை விளம்பரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். அதே துணி துவைக்கிற இடமா. ஆமாம், நம்ம வந்து காசு கட்டிட்டு நம்மளே வாஷிங் மிஷினில் வந்து துணியை கொண்டாந்து போட்டுட்டு நம்மளே வந்து ட்ரையர்லேயும் போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இதெல்லாம் என்ன கடைப்பா? ஐலாண்டு டிசைன்ஸா? வளையல் கடை, மணி கடை மாதிரி இங்கெல்லாம் சின்ன சின்ன கடைகள். இதெல்லாம் 1984 திறந்துருக்காப்லையாம்ல. உங்கள் டேட்டா பர்த் போட்டிருப்பாங்களோ. இது இன்னொரு ஏடிஎம் இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இதுதான் இப்போ நான் முடி வெட்டுற கடை பார்த்தீங்கன்னா இதுதான். கடை க்ளோஸ் ஆனது. சைனீஸ் லேடி தான் வெட்டுறாங்க, நல்லா வெட்டுவாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. சிலதெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க நல்லாயிருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் அதை காட்டுறேன். இப்போ அடுத்த இடம் அங்கே போயிட்டு இந்த ஜிடிஏல அடிச்சிருப்பாங்கல்ல அது மாதிரிலாம் அடிச்சு வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்து இங்கே சைனீஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நியூசிலாண்டை சுற்றி சின்ன சின்ன ஐலாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நிறையா மக்கள் இங்கே இருக்காங்க. உள்ள ரவுண்ட் போட்டு நம்ம டிரைவிங் லைசன்ஸில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்போ இந்த ரவுண்ட் போட்டில் தான் நம்ம கரெக்டாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோமாங்கிறத பார்ப்பாங்க. நான் என் ஒய்ஃபுக்கு நைட்டு ஒரு நாள் பயிற்சி கொடுப்போம்னு பார்த்தா என்னை காலி பண்ணிட பார்த்தாப்புல. அன்றைக்கி தப்பிச்சது பெரிய விஷயம். ஏன்னா நைட் எதுவும் கார் ஒன்றும் வரல. அவங்ககிட்ட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கனால அவங்க ஓட்டலாம். பயிற்சி கொடுத்தாங்க, சரியாக பயிற்சி பண்ணலை. அதோட அன்றைக்கி வந்துட்டோம். தேங்க்யூ. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம பேசிக்கிட்டே வந்தோம். இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் அதிகமாக பண்ணுறதுனால இந்த வெட்டுறது கொத்துறது அது சம்மந்தப்பட்ட மிஷின்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். பார்த்தீங்களா ஹாலிவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு திரையரங்கம் வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவுக்குள்ளான இது தேட்ரு.
உள்ளே கொஞ்சம் அப்படியே உட்கார்ற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பம்பு சிக்னல்கிட்ட வந்து நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா அங்கே போனீங்கன்னா KFC இருக்குது, அதுக்கப்புறம் டோமினோஸு அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அந்த தேட்டரை தானே பார்த்தோம், அந்த தேட்டர்லேருந்து இப்போ அங்கிட்டு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். பெட்ரோல் பங்கில் எல்லா இடத்துலையுமே இருக்கும் பார்த்தீங்களா கஃபே மாரி, அதுமாரி இங்கே வச்சுருக்காங்க. இப்போ போனால் தேவைன்னா வாங்கிக்கலாம், எல்லாம் காசு தான் திட்டுவாங்க. முடியாது சிக்னல் போட்டாச்சு பாருங்கள். எங்கேயுமே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்கள். பஸ் லேண்ட்னு ஒன்று செப்பரேட்டாக இருக்குது பாருங்கள். இதில் ஒன்று நான் காட்டணும்னு நினச்சா மறந்துட்டேன் உங்கள்கிட்ட பாருங்கள். இது வந்து பஸ்ஸு லேண்ட்னே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து பஸ்ஸு மட்டும்தான் போகணும், வேறு எந்த வண்டியுமே இதில் வராது. வேறு எந்த வண்டியுமே எக்காரணம் மட்டும் வண்டி ஓட்டக்கூடாது. ஒன்லி பஸ் லேனில் பஸ்ஸு மட்டும்தான் வரணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கார் வருது, ஏதாவது அதில் வருதா பாருங்கள். கேஸ் நீங்கள் பஸ் லேனில் கார் ஓட்டினீங்கன்னா நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்தியாவில் KFC சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூசிலாண்டில் வந்து KFC அந்தளவுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா நான் நியூசிலாண்டில் 2 இடத்துல சாப்பிட்டேன், எனக்கு 2 இடமே வந்து எனக்கு ஒத்து வரல. இங்கே வந்த புதுசில் நானுமே சாப்பிட்டேன். என் ஒய்ஃபு ஏதோ குருட்டாம்போக்கில் ஒன்று ஆர்டர் பண்ணி அவங்க வந்து அது என்ன பார்த்து தயிரா பொட்டோட்டோ கிரேவின்னு சொல்லி இதை கொண்டாந்து சட்டி மாரி விளையாத கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதை வந்து வாயில் மனுஷன் வைக்க முடியலை, வேஸ்ட்டு அன்றைக்கி காசு. அன்றைக்கி வந்து பெரிய நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளானேன். பீஸாவில் வந்து இங்கே உள்ள டோமினோஸில் உள்ள பீஸா வந்து நல்லாயிருக்கு. நான் பார்த்த வரையும் பீஸாக்கள்லாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மேக்ஸிமம் செட்டிங்கே இல்லை. KFCயில் பார்த்தீங்கன்னா செட்டிங்கோட இருக்கும் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி. பீஸாவில் இப்போ பாருங்கள் இந்த கடையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சுட சுட சாப்பிடணும்னா அதை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் தூக்கி கொடுத்துட்றாங்க. நம்ம தூக்கிட்டு இங்கேருந்து வீட்டுக்கு ஓடணும், சூடு ஆடுறதுக்குள்ளே போய் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. கிவி ரோஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, கேக் சிக்கன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒன்றும் ட்ரை பண்ணதில்லை. வாங்க அப்படியே போவோம். இந்த இப்போ நேராக பார்த்துட்டிங்கன்னா இங்கிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அப்படியே இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா அந்த ரவுண்டை போட்டு இப்போ நம்ம ரவுண்டை போட்டில் அந்த சைடு கிராஸ் பண்ணி தான் அந்த பெட்ரோல் பங்க் போனோம். இப்போ பாருங்கள் நம்ம பெட்ரோல் பங்க் வந்துட்டு அப்போ இந்த இடம் வந்துவிட்டோம். வாங்க இந்த தெருவில் வந்து அப்படியே கொஞ்சம் என்னென்ன வீடு இருக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. இங்கே பாருங்கள் இந்த ஊரில் கோழியெல்லாம் மெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த ஸ்ட்ரீட்டில் நான் காட்டினேன், அது ஒரு மாதிரியாக வீடு இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் இங்கேயெல்லாம் ஒரு மாதிரியான வீடுகள் இருக்குது பாருங்கள். எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்மளுக்கும் இந்த வீட்டில் எல்லாம் இருக்கணும்னு தான் ஆசை. நம்மளுக்கு என்ன பண்ணுறது, அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே அவ்வளோது வருது, இதுக்கெல்லாம் எவ்வளோ வருதுன்னு நமக்கு தெரியல. இப்போ நம்ம ஊரில் எல்லாம் வந்து கிராமத்துல எல்லாம் வேலி அடைச்சி நம்ம ஒரு கேட்டு போட்டு வீடு வச்சுருப்போம் இல்லையா கிராமத்தில், இந்த கிராம டைப்பில் அப்படியே இருக்குது பாருங்கள். இவங்க இங்கே நியூசிலாண்டில் என்ன மெத்தடோ அதை ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணி அழகாக வீடு கட்டியிருக்காங்க. எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த வீட்டை பாருங்கள் எப்படி வந்து ஒரு இயற்கையாக வச்சுருக்காங்கன்னு, ஒரே பூந்தோட்டம். முன்னாடி பாருங்கள் வாழை மரத்தில் வாழைத்தாரோடு இருக்குது. இந்த வீட்டில் உள்ளவங்க நான் ரொம்ப ஃப்ளவர்ஸை விரும்புவாங்க போல், நல்லா வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம இந்த தெருவிலே போனோம்னா இப்போ நிறையா இதுலேயே இந்த தெருவிலே போகிற மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க, ஆல்ரெடி ஒரு பீஸா ஒன்று ஆர்டர் கொடுத்தேன், அதை வாங்கிட்டு நேராக அப்படியே நம்ம வந்த வழியிலே அங்கிட்டால போயிடலாம். பீஸா வாங்கியாச்சு, இதை நம்ம வந்து சூடு ஆடுறதுக்குள்ளே போய் சாப்பிடணும். ஏன்னா இங்கே சாப்பிட்றது ஒன்றும் டேபிள் இல்லை, ஒன்றும் இல்லை. பீஸா அவன் போகிற கேப்பில் தான் நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து இப்படி போயிடலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த தெரியுது பார்த்தீங்களா. நம்ம ஊரில் உள்ள க்ரீன் போர்டு ஒயின் ஷாப் மாரி இங்கே உள்ள ஒயின் ஷாப்புன்னு சொல்லலாம். எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஏதாவது ஒரு போர்டில் வந்து டிஜிட்டல்லையோ இல்லை வந்து ஒரு அட்ராக்டிவாகலாம் வச்சுருக்காங்களா அவங்க பேனர்ஸு, எதுவுமே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து அந்த சைடு வந்தோம், இப்போ வந்து நம்ம இந்த சைடு போயிட்டுருக்கோம். ஃபேமிலி ஸ்டோரு. இதில் வந்து யாராவது டொனேஷன் பண்ணாங்கன்னா அதை வந்து இவங்க புதுப்பிச்சு இதை வந்து திருப்பி விற்கிறாங்க. இங்கே ஒரு கடை இருக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நிறையா வந்து இங்கே வந்து GTA கேமில் வர்ற மாதிரி ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், இதை சுற்றி பாருங்கள். இது கார் பார்க்கா என்னன்னே தெரியல, சுற்றி பாருங்கள் ஒரே ஸ்ப்ரே தான், ஃபுல்லாக கலர் பண்ணி தான். ஏன்னா தரையுமே விட்டு வைக்கலையாப்பா, தரையே எடுத்துருக்காங்க. கடுமையான ஓவியமாக இருக்குது. மைக் இவர் தான் வந்து நியூசிலாண்டோட இளையராஜா. பாடுங்க. I'm John Mitchell. Okay. And my name is brother Daniel John Mitchell. Okay. My new name is Jonah, and I'm here to save the world. Okay. La 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 la, da ya la bo bo bo, do do ho ya ho, la ya pa 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 pa. Do ya pa ya pa po ya pa 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 o a a a. தேங்க்யூ. திருப்பி என்னோடய வீட்டை நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்கேன்.
போகிறப்ப ஈஸியாக இறங்கிட்டோம். பாருங்கள் ஸ்லோப்பில் இப்போ ஏறி வர முடியல. ஓரளவுக்கு நான் தங்கியிருக்க ஏரியாவை சுற்றி காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதான் எங்கள் ஏரியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிரகாஷ் நடராஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லது ஒரு வீடியோவில் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.